வாழைத்தண்டு பொரியல் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது தோட்டத்துலேருந்து வெட்டிட்டு வந்தோமுங்க. ஃபுல்லாக அந்த தண்டில் மேலே இருக்கிறதெல்லாம் உரிச்சிட்டு அருவாமனை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வந்து எடுத்துருங்க. கையில் வந்து அழகாக அந்த நார் வந்து சுற்றிக்கும். அதுக்கப்புறம் கத்தியை வச்சு நல்லா பொடுசாக கட் பண்ணணுங்க. அப்போ தாங்க அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அப்புறம் அந்த கட் பண்ணதை பார்த்திங்கன்னா ஒரு குண்டாவில் தண்ணி வச்சு மோரோ தயிரோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ உள்ளே ஊற்றிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கருக்காது, அப்படியே இருக்கும். அதே மாதிரி வாழைத்தண்டை நம்ம உரிச்சிட்டு வந்ததையுமே ஒரு 2 நாளில் பண்ணிடணுங்க, இல்லைன்னா வந்து கருத்து போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பெஷலாக வந்து ஆண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அப்புறம் ப்ரெக்னென்ட் விமனுக்கு ரொம்ப நல்லது. தண்ணி இல்லை தண்ணி பத்தலைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து தண்ணி காய்களை நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிட்டுங்க, நம்ம ஒரு கவட்டை குச்சியோ இல்லை நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை வச்சு ஃபுல்லாக ரோல் பண்ணி அந்த நாரை எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா நிகழ்குட்டியை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் எடுப்பாராமா. ஃபுல்லாக நார் எடுத்தாச்சு. அப்புறம் எண்ணெய், கடுகு, கருகாப்பில், சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நம்மக்கிட்ட இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அலசி அந்த வாழைத்தண்டையும் போட்டுருங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணதை நார் எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக உழுகுது. அப்படி தான் இருக்கணும், தொங்கக்கூடாது. நார் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி தொளிச்சு மட்டும் விடுங்க. வாழைத்தண்டுங்கிறதே வந்து ஒரு தண்ணி காய் மாதிரி இல்லைங்களா, அதுக்காக தண்ணி ஊற்ற வேண்டாம், தொளிச்சு விட்டால் போதும். ஒரு ஆவிலேயே ஜம்முன்னு வெந்துருமுங்க. அப்புறம் தேவையான அளவு தேங்காய் பூ போட்டு ஜம்முன்னு கிளறி எடுத்தோம்னா சுட சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்கன்னா வெறும் சாதத்துக்கே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி, இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாழைத்தண்டு இருந்தால் எடுத்து ஜம்முன்னு பொரியல் பண்ணி சூப்பராக சாப்பிடுங்க. தேங்க்யூ.